காரைக்காலில் பெட்டிக்கடையில் தோண்ட கிலோ கணக்கில் குட்கா பொட்டலங்கள் சிக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி பணம் சம்பாதித்து வந்த கும்பலுக்கு முடிவு கட்டப்படுமா? மளிகை கடையில் பதுக்கி வைத்திருந்த குட்கா போதைப் பொருட்கள் விற்பனை, தோண்ட சிக்கிய பொட்டலங்கள், அதிர்ந்து போன உணவு பாதுகாப்புத்துறை, வழக்கு பதிந்து காவல்துறை விசாரணை. நடந்தது என்ன? காரைக்கால் நகரில் மளிகை கடைகளில் மறைத்து வைத்து கூலி, மாவா போன்ற போதைப் பொருள் விற்பதாகவும், கூடுதல் பணம் கொடுத்தால் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு சப்ளை செய்வதாகவும் திடுக்கிடும் தகவல் வெளியானது. இது தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை நியமன அதிகாரி பாலகிருஷ்ணன் தலைமையிலான குழு காரைக்கால் முழுக்க அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். பள்ளி மற்றும் கல்லூரி வாசலில் உள்ள கடைக்குள் தீவிர சோதனை நடத்தினர். அப்பொழுது வாஞ்சூர் பகுதியில் உள்ள பெட்டிக்கடை ஒன்றில் அதிகாரிகள் தங்களது அடையாளங்களை மறைத்து கொண்டு குட்கா வாங்குவது போல் சென்று பேச்சு கொடுத்துள்ளனர். பின்னர் திடீரென கடைக்குள் புகுந்து சல்லடை போட்டு தேட, மரத்தினால் செய்யப்பட்ட ராக்கின் அடியில் கூடுதலாக ஒரு மரத்தடுப்பானை செட் செய்து தரையில் கிலோ கணக்கில் குட்கா பொருட்களை மறைத்து வைத்திருந்தது சிக்கியது. உள்ளே பதுக்கி வைத்திருந்த குட்கா பொருட்களை வெளியே எடுக்க தோண்ட அலிபாபா குகை போல பொட்டலங்கள் அதிகாரிகளின் கையில் சிக்கிக்கொண்டே இருந்தன. சபா, எவ்வளவுடா என டயர்டான அதிகாரிகள் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்துவிட்டு அந்த பக்கம் திரும்ப ரேக்கில் சென்ட் பாட்டில் போல மது பாட்டில்களை அடுக்கி வைத்திருந்தது தென்பட்டது. இது பெட்டி கடையா இல்லை டாஸ்மாக் கடையா என்று ஒரு கணம் ஷாக் ஆகினர். இனி விடுவார்களா? குட்கா மற்றும் மது பாட்டில்களை பறிமுதல் செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடைக்கு அபராதம் விதித்து திருப்பட்டினம் போலீசாரிடம் புகார் அளித்தனர். உணவு பாதுகாப்புத்துறையினர் கொடுத்த புகாரில் சம்பந்தப்பட்ட கடை ஓனர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.